வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் முக்கிய கட்சி நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல். சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது புதுச்சேரி அரசியல் களம். சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க நடவடிக்கை. தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினர் இணைந்து தொடர் வாகன சோதனை. பாகூர், கிருமாம்பாக்கம் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்கள் பறிமுதல். 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் துவங்கி 3வது நாளில் முக்கிய கட்சியினர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 3வது நாளாக இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் செயல்முறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய வேட்பாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை தாக்கல் செய்தனர். இதன் மூலம் புதுச்சேரி அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மணவெளி தொகுதியில் போட்டியிடும் வகையில் தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். அதேபோல் திமுக சார்பில் இளைஞரணி மாநில அமைப்பாளர் சம்பத் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலுக்கு முன்பு அவர் ஆதரவாளர்களுடன் ஆலய வழிபாடு மேற்கொண்டு பின்னர் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமைச்சர் ஜான்குமாரின் குடும்பத்தினரும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளனர். அவரது மனைவி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அவரது மகன் ரீகன் பாகூர் தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவர்களுடன் ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாக கோஷங்களை எழுப்பினர். மொத்தத்தில் 3வது நாளாக இன்று புதுச்சேரியில் 5ற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் தேர்தல் பணிகள் வேகமெடுத்து வரும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல்வேறு கட்சியினரின் வேட்புமனு தாக்கல்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தேர்முட்டி வீதியில் வீட்டின் மாடியில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் ஜெனரேட்டரில் வெப்பம் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் 64 வயதான சுப்பிரமணி. இவரது வீட்டின் மாடி பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் உள்ளது. அதில் ஜெனரேட்டர் இருந்த பகுதியில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காற்றின் வேகத்தில் தீ மளமளவென்று பரவி செல்போன் டவர் முழுவதும் எரிய தொடங்கியது. மேலும் அதில் உள்ள வயர்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் புகைமூட்டம் ஏற்பட்டது. சுற்றுவட்டாரத்தில் சுமார் 500 மீட்டருக்கு மேல் புகை பரவியதால் ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி தீயணைப்பு நிலைய வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து தீயை அணைக்க போராடினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டது. இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர், கிருமாம்பாக்கம் பகுதியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 225 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் 75,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 பேரை அதிரடிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் கஞ்சா, குட்கா மற்றும் ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை விற்க அரசு தடை விதித்துள்ளது. அதேபோல் ஆலயங்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி, நிறுவனங்கள் உள்ள இடங்களில்
100 மீட்டருக்குள் சிகரெட், பான் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடையை மீறி பெட்டி கடைகளில் குறைந்த விலைக்கு புகையிலை பொருட்களை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் காவல்துறைக்கு வந்த வண்ணம் உள்ளது. இதைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து புதுவை முழுவதும் அதிரடிப்படை மற்றும் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குருவிநத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிரடிப்படை மற்றும் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது குருவிநத்தம் சோரியாங்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு பெட்டி கடையில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட 35 மூட்டைகள், 150 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள், 75,000 ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 3.5 லட்சம் ஆகும். இது தொடர்பாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட இருளஞ்சந்தை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான பரசுராமன், உள்ளேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான தினகரன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போதை தடுப்பு பிரிவு மற்றும் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கன்னியகோவில் தனியார் திருமண மண்டபம் அருகே உள்ள பெட்டி கடையில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் 75 கிலோ எடை கொண்ட ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 40,000 ரூபாய் ஆகும். இதையடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட சுள்ளியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான சந்திரசேகர், கடலூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான வெங்கடேசன் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் ரூபாய் என மொத்தம் 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனை சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர் திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபோது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியின் அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்த போது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 ரூபாய் என மொத்தம் 11.50 லட்சம் ரூபாய் பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் செல்போன் கடையை உடைத்து திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவை சேர்ந்தவர் ராஜன் பாபு. இவர் காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 7 மணி அளவில் பக்கத்து கடையை திறக்க வந்த வியாபாரி ராஜன் பாபுவின் செல்போன் கடை உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் ராஜன் பாபுவிடம் செல்போனில் தெரிவித்தார். விரைந்து வந்த ராஜன் பாபு கடைக்குள் சென்று பார்த்தபோது 24 புதிய செல்போன்கள், 11 பழைய செல்போன்கள், 7 பவர் பேங்க், 10 ஏர்பட்ஸ், 15,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருடியது
கன்னியாகுமரி மாவட்டம் சாந்தபுரம் போஸ்ட் தோப்பூர் மலைசங்கரன் குழியை சேர்ந்த 53 வயதான விஜயகுமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கடந்த 1ஆம் தேதி கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் 12 செல்போன்களை விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விஜயகுமார் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளார். Brief of the case is on 4th of February between the 11 p.m. and morning 7 a.m. there occurred a theft in a mobile shop wherein one culprit had broken the shutter lock of the mobile shop and had stolen the mobile phones from that shop. Immediately after getting to know this information, we registered the case under crime number 27 of 2026 under the sections of theft, and we started the investigation. A crime team, the whole investigation team was headed by the SHO Grand Bazaar, Jayshankar, Inspector, and also the East Subdivision Crime Team and புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினர் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அறிவித்ததையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் நகர பகுதியான SV பட்டேல் சாலை, மிஷின் வீதி பகுதிகளிலும் தொடர் சோதனையானது நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதையொட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் 35,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே அதிகாலையில் அரசு பேருந்து மீது கண்டெய்னர் லாரி மோதிய கோர விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 36 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னைக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அதிகாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் தடுப்பு சுவரை உடைத்து எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்தவர்களில் சசிகலா என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இடிபாடுகளில் சிக்கி 36 பயணிகள் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த அனைவரையும் மீட்டு 108 அவசர ஊர்திகள் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில்
சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் பலியான மற்றும் காயமடைந்தவர்களின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை. திண்டிவனத்தில் சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலசங்கம் சார்பில் நுகர்வோர் தின விழா மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனத்தில் உள்ள தனியார் மகாலில் சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை பொதுச் செயலாளர் சரவணன் துவக்க உரையாற்றினார். மாநில அமைப்பு செயலாளர் கள்ளக்குறிச்சி கதிர்காமன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தொழிலாளர் அணி செயலாளர் சரவணன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சின்னையன், செங்கை மாவட்ட தலைவர் அருள், செயலாளர் தரணி, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், சுரேஷ், கிரிதரன், மாநில பொதுக்குழு தலைவர் சிவலிங்கம், நகர செயலாளர் ஜோதி ராமதாஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர் கோபி, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் நாகரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் தங்கவேலு, மாநில சட்ட ஆலோசகர் ஹென்றி ஜோசப், மாநில பொருளாளர் ராஜன், மாநில உயர்மட்ட குழு இணை செயலாளர் ஊமைத்துறை, மாநில தலைமை நிலைய செயலாளர் வண்டலூர் பிரேம்குமார், தலைமை நிலைய துணை செயலாளர் சந்திரபாபு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், மாவட்ட மகளிரணி தலைவி ஆனந்தி, நகர மகளிரணி தலைவி சரஸ்வதி, நகர இணை செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் திண்டிவனத்தில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் சிறந்த சேவையை பாராட்டி ஆன்மீக விருது எண்டியூர் புருஷோத்தமன் அடிகளார் மற்றும் அம்பேத்கர் விருது சென்னை ரவி ஆகியோர்களுக்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் வழங்கினார். இறுதியாக பொது நடவடிக்கை குழு துணைத் தலைவர் பழனி நன்றி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் சிலிண்டர் கிடைக்காததால் உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு, பதுக்கல் மற்றும் விலை உயர்வு ஏற்படாமல் தடுக்க மத்திய பொது விநியோகத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொரோனாவின் போது நிறுத்தப்பட்ட உழவன் விரைவு ரயில், மங்களூர் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் மீண்டும் திண்டிவனத்தில் நிறுத்த வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சரிடம் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்தின் கோரிக்கையை ஏற்று திண்டிவனத்தில் உழவன் விரைவு ரயில், மங்களூர் விரைவு ரயில் நின்று செல்கின்றன. எனவே மத்திய ரயில்வே அமைச்சருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ஆகியோர்களுக்கு சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலசங்கம் பாராட்டை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் முக்கிய கட்சி நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல், சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது புதுச்சேரி அரசியல் களம். சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க நடவடிக்கை, தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினர் இணைந்து தொடர் வாகன சோதனை. பாகூர் கிருமாம்பக்கம் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல், 4 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.